அந்த ஓமையில் தாமதமாக வேலைக்கு போனால் அவர் முதலாளி அடிப்பார்ல, எப்படி நீ மாற்றி சொல்கிற அப்படின்னு கேட்குற போல், என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா, அதை நம்புவதற்கு நான் ஒரு முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் அவங்களாம் சொல்கிறாங்க. யார்? இவ்வளோ பெரிய சிறிய அப்பத்தில் அவ்வளோ பெரிய கடவுள் இருக்க முடியுமா, நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய கேள்வி. அப்போ இவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி அந்த தாமதமாக வேலைக்கு போகும் செயலில், அதாவது நற்கருணைக்காக கஷ்டப்படும் செயலில் எப்படி அவ்வளோ பெரிய சொத்து இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் அந்த செயலை செய்த பின், அதாவது நற்கருணைக்காக கஷ்டப்பட்ட பின் புரிந்து கொள்வீர்கள். அதை இப்பொழுது சொன்னால் நீங்கள் நன்மை தீமை அறிந்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். இது நேற்றே பார்த்தோம். நன்மை தீமை ஆகிவிட்டால் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனவர்கள் எப்படி எக்ஸாம் எழுத முடியாதோ அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடும். தொடக்க நூலில் 3:22 பார்க்குறோம். நீங்கள் அந்த தாமதமாக வேலைக்கு போகும் செயலை செய்வதற்கு முன்பு, அதாவது நற்கருணைக்காக கஷ்டப்படுவதற்கு முன்பு அது எப்படி சாத்தியக்கூறு என்ற உண்மையை நான் உடைத்து பேசக்கூடாது என்று என் தந்தை எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அதாவது இது என்னென்ன கட்டளை என்னன்னா மறைபொருள். மத்திய 13:10 பார்த்தீங்கன்னா அந்த மறைபொருள் நோக்கத்தை பற்றி சொல்வார். அவங்களுக்கெல்லாம் புரியக்கூடாது அப்படின்ட்டு. அதுதான் இந்த இடம். அதாவது அது எனது தந்தையின் திட்டத்தின் மறைபொருள் என்று கூறும் ரகசியமாகும். ஏனென்றால் அந்த ரகசியத்தை கூறினால் யாராக இருந்தாலும் தாமதமாக வேலைக்கு வந்து விடுவார்கள். அதான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் தான் பாஸ் ஆகிடுவான். அது மாதிரி எல்லாருமே லேட்டாக வந்து அந்த 900 வாங்கி விடுவார்கள் இல்லையா, அந்த அன்பளிப்பை. அதனால் அந்த உண்மையிலே யார் அன்பு காட்டுகிறார்கள் மகனிடம் என்று பார்க்க வேண்டுமென்றால் இந்த உண்மை வெளிப்படக்கூடாது. அதான் மறைபொருள். எனவே அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் தான் நான், அதாவது நற்கருணையாகிய நான் உங்களிடம் பரிவிரக்கத்தை கேட்க வேண்டும் என்று கற்பதனார் கூறினார். இதை கேட்டதும் அந்த சாக்கு போக்கு சொல்லும் மகாத்மா மார்ட்டின் என்னும் முதல் பிரிவினை சகோதர வேலையால் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்வதை நான் நம்ப தயாராக இல்லை, அப்படியே நம்பினாலும் நான் வர முடியாது. ஏனென்றால் தாமதமாக வேலைக்கு செல்லும் செயல் என்பது, நற்கருணைக்காக கஷ்டப்படும் செயல் என்பது என்னுடைய செல்வ மாயையோடு, அதாவது செல்வம் சம்பாதிக்கும் ஆசையோடு, அது என்னன்னா ஆவிக்குரிய அளவில் அதை எப்படி பார்க்குறோன்னா பாவமில்லா நிலை தேடும் நோக்கம். பாருங்கள், இவங்கெல்லாம் மகாத்மா மாரி நபர்கள், மார்ட்டின் லூத்தரை பின்பற்ற நினைக்கும் நபர்கள், அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் இலக்காக என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால் பாவமில்லா நிலை. இப்போ நம்மளை பார்த்து சிலை வழிபாடு செய்கிறவர்கள் என்று சொல்லி ஏன் மிரட்டுகிறார்கள் என்றால், சிலை வழிபாடு செய்வது என்பது பாவம் என்று அவர்களுடைய கருத்து. அந்த நாள் அந்த பாவக்கரை எனக்கு வந்துடக்கூடாதுன்னா இவங்க இங்கேருந்து பிரிஞ்சு அங்கே போகிறாங்க வேறு சபைக்கு. இப்போ அதனால் அவங்க தேடுவதெல்லாம் என்ன, பாவமில்லா நிலை தேடுகிறார்கள். அது உருவகத்தில் வரும்போது அது செல்வமாயை போன்ற ஒரு செயலாக மாறுகிறது. செல்வம் சம்பாதிக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருப்பது போல் பாவமில்லா நிலையை அடைய வேண்டும் என்று ஒரு இலக்கில் அவர்கள் பார்க்கும் பொழுது, அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு அப்பத்தை நம்பும் செயல் என்பது ஒரு அற்ப விஷயம். அதில் என்னத்த உயர்வு இருக்குது? பாவமில்லா நிலைன்னா கடவுள் பாராட்டுவார். அப்பத்தை நம்பினா கடவுள் எப்படி பாராட்ட, என்னடா முட்டாப்பையில் நீ அப்பத்தை போய் நம்பினியே, அதுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கடவுள் கேட்பார்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அதோட உள்ளர இருக்கிற தாத்பரியம் எதுனா, இந்த மாதிரி மகனை நேசிப்பவர்களை கண்டறிவதற்காக அங்கே வைத்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது, மறைபொருளாக இருக்கிறது. அதனால் சொல்கிறார், அதாவது செல்வம் சம்பாதிக்கும் ஆசையோடு ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு மிக குறைவான கூலியே கிடைக்கும். சரியா? லேட்டாக போனால் நீ உன் பேச்சை கேட்டு நான் லேட்டாக போனேன்னா எனக்கு கூலியை குறைச்சிடுவார் எஜமான். அப்போ நான் சீக்கிரமாக போனால் தான் அதிக சம்பாதிக்கலாம், அதிகமாக செல்வம் சம்பாதிக்கலாம், செல்வம் கிடைக்கும். அப்படின்னா நான் கரெக்டாக கஷ்டப்படாமல் நான்
கரெக்டாக மனித சட்டத்தெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தால்தான் என்னை கடவுள் பாராட்டுவார். அதனால் உன்னை மாதிரி நான் ஒரு அப்பத்தை நம்பிட்டு கடவுள்கிட்ட திட்டுவாங்கலாம் நான் தயாராக இல்லை அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. எனக்கு மிக குறைவான கூலியே கிடைக்கும். அதனால் என்னுடைய செல்வ மாயையை பாவமில்லா நிலையை தேடும் நோக்கம் நிறைவேற செய்யும் ஒரு செயலை நோக்கி நான் போக வேண்டும். அதனால் நாங்கள் தனியாக இன்னொரு சபை வச்சுக்கிறோம்ப்பா, அதில் பாவமில்லா நிலையில் வாழ்கிறோம், அதை நம்பி நாங்கள் எதுக்கு போவோன்னு கேட்குறார். அதாவது நான் காலத்திற்கு வேலைக்கு சென்று அதிகப்படியான கூலியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சர்பதநாதன் என்ன சொல்கிறான்னா,